யார் இந்த ஆசிஃப் அஸ்லம்? யார் இந்த ஆசிஃப் அஸ்லம்? யார் இந்த ஆசிஃப் அஸ்லம்? திரைக்கு பின்னால் மறைந்திருக்கும் இந்த காணொளியில் வரும் குரல் பதிவுகள் உண்மைதான். உதவி செய்பவர்களை ஏமாற்றுகின்றார், நன்கொடைகளை அபகரிக்கின்றார், ஏமாற்று வேலை பார்க்கின்றார். நமது சமூகத்தின் சாபக்கேடு. எத்தனை கேள்விகளுக்கு மத்தியில் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன? இந்த காணொளி பதிவுக்கு அவரே பதில் கூறட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்கள். வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டின் மூலப்பிரதி பெறப்பட்ட சமூக வலைத்தளம் டிக்டாக். அதன் முகமை இங்கு காண்பிக்கப்படுகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். சமூக வலைத்தளங்களான டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் அனைத்து என்னுடைய இந்த வீடியோ பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பதிவினை முழுமையாக தட்டிவிடாமல் கேளுங்கள். இவனை எல்லோருக்கும் தெரியும். இவன் கொழும்புல ஏழை மக்களுக்கு பசிக்கு உணவளிக்கிறேன் என்று சொல்லி நோன்பு காலத்திலிருந்து இதுவரைக்கும் உதவிகளை வாங்கி மக்களுக்கு உதவி செய்வதாக கூறி 100 ரூபாய் பணம் எடுத்தால் 10 ரூபாய்க்கு சோறாய் கொடுத்துட்டு 90 ரூபாவை தன்னுடைய தேவைக்காக பூர்த்தி செய்கின்றான். இவனுடைய வாக்குமூல பதிவு ஒன்று நான் பதிவிட்டிருக்கின்றேன். சமூக வலைத்தளங்களில் என்னுடைய வாக்குமூல பதிவு இன்றைக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். ஆகவே உணர்ந்து கொள்ளுங்கள். இவனுக்கு உதவி வழங்க காத்திருக்கும் உறவுகள் தயவு செய்து இவனுக்கு உதவி வழங்குவதை நிறுத்திவிடுங்கள். இவன் திருடன். இந்த திருட்டு பயல நீங்கள் உதவி வழங்கி இன்னும் மேலும் மேலும் இவனை உடைய சொத்துக்களை சேர்க்கிறதற்கு ஊக்குவிப்பாக இருக்க வேண்டாம். ஏழை மக்களை காட்டி, ஏழை மக்களின் பசியை காட்டி, தன்னுடைய பசியையும் தன்னுடைய குடும்பத்தின் பசியையும் போக்குகின்ற ஒரு திருட்டு பயல். இவனுக்கு யாரும் உதவி வழங்க வேண்டாம் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காணொளியின் முன்னோட்டத்தினை தொடர்ந்து இந்த காணொளியின் ஆதார பதிவுகளை முன்வைக்கின்றோம். செவிமடுங்கள். இந்த சமூக காலத்தில் ஒருவர் மீது அவதூறு வைப்பது மிகவும் இலகுவான ஒன்றாக போய்விட்டது. சமூக வலைத்தளங்கள் அதற்கு ஓர் சிறந்த ஊடகமாக மாற்றப்பட்டுள்ளது. உண்மையில் இவர் தவறு செய்தாரா இல்லையா என்பதை இவரின் பார்வைக்கு நாங்கள் இந்த பதிவினை உருவாக்கி ஷேர் செய்வோம். அதன் ஊடாக அவரே அதற்கான பதிலையும் தெரிவிக்க வேண்டும் என்பதே எமது விருப்பம். எமது சகோதரர் ஆசிஃப் அஸ்லம் அவருக்கு அன்பான வேண்டுகோள். இந்த பதிவினை முழுமையாக பார்வையிட்டு அதற்கான மறுப்போ அல்லது பதிலையோ நீங்கள் தெரிவியுங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்கள். எங்களுக்கு ஒரு ஆடியோ உண்டு, தொடர்ந்து ஒரு 3 நாளாக கிடைச்சிக்கொண்டே இருக்கி. இந்த ஆடியோ போடுங்க சொல்லி ஒரு சகோதரர் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பி கொண்டே இருக்கிறாரு. இதில் உண்மைத்தன்மையை நாங்கள் விசாரித்தோம். அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறோம். இந்த வீடியோ நல்லா கேளுங்க, ஹெட்செட் போட்டு கேளுங்க. கேட்டு முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு இதுக்கு பதில் தரேன். என்னத்தை கேவலமாக பேசியாங்க, சூழ்நிலைக்கு கேவலமாக பேசியாங்க. ஏன்னா ஒட்டகத்தில் பொருளை தூக்கி தலைவலியை போட்டோம். நான் தான் கவலைப்படுறேன். சிரிச்சுட்டு போயிட்டு கொண்டே எனக்கு என்ன பேச அடே நிம்மதியாக இந்த மாதிரி இவ்வளோ டைம் ஒன்னார இது மட்டும் வீட்டில் 4-5 மணிக்கு தான் வெளியே போவோம். அம்மா வீடு வந்து கொஞ்ச நேரத்தில் அங்கே தான் நான் எல்லாம் நான் ஏன் பேக்ரவுண்டு நான் செஞ்சேன். எனக்கு தெரியும் இப்படி கொடுத்து இல்லை கடைசி ஒரு நாளைக்கு இன்னொரு தாரத்தை நிப்பாட்டினா இந்த நிலைமை யோசிச்சேன். சல்லியை சேர்த்தா மாட்டி, சல்லியை சேர்த்துட்டு எங்க சேர்த்து எல்லாம் சாமனமா 4 சிலிண்டர் வாங்கின, பெரிய அடுப்பு வாங்கின, பெரிய தேசம் பானை சட்டி எல்லாம் ஒரு 10 லட்சம் ரூபாய் சாமனத்தை வாங்கி போட்டு எவ்வளவு கொஞ்சம் பேசல. இப்ப எனக்கிட்ட சாமனம் திடீர்னு கோல் அடிச்சு 1000 பேருக்கு சாப்பாடு ஆகணும். எவ்வளவு கேட்டா சார் 100 ரூபா மீது தான் முடிப்பான். 100 ரூபாய்க்கு சாப்பாடுன்ற எங்க நீ தாவணி சாமனை எனக்கிட்ட சாமனை இந்த நோம்புல சுமார் ஒரு 1000-1500 கிலோ அரிசி அடிச்சுட்டு அடிச்சுட்டு எனக்கு தெரியும் நல்ல தெரியும். இன்றைக்கு இப்படி தருவான், நாளைக்கு என்ன எவ்வளவு படிச்சுட்டேன், புஸ்தத்தை பாடத்தை படிச்சுட்டேன். இப்படியா சல்லிய வச்சுக்கொண்டா மாட்டி லட்சக்கணக்கு பேங்க்ல அக்கௌண்ட்ல இருந்தா கல்யாணம் ஆகிட்டு சாமானத்தை வாங்கிட்டு அவனு கொண்டு பேசு. என்கிட்ட சாமான என் வேலை சிசிடிவி கேமரா, இப்போ கிச்சன்
ரீசார்ஜ். நான் அடுத்த கிழமை கொத்திக்காட்ட ஃபீஸ் சர்ச்சில் எனக்கு தான் நம்பிக்கை 1000 பார்சல் ஓடுறேன் 1,50,000 ரூபா. 1000 பார்சல் 1000 பார்சல் 1,80,000 ரூபா. ஓ இது உங்களுக்கு பெருசாக ஒன்று வைக்காது. என்ன டெய்லா இது? இல்லை இது ஓடுறான்னு தான் சரி. ஓ 1000 பார்சலுக்கு 1,00,000 ரூபா செலவழிச்சு 50,000 ரூபா ஃப்ரீ. ஒரு நாள் 50,000 ரூபா ஃப்ரீ பாய். 300 பார்சலுக்கு 30,000 ரூபா. கொத்துக்கு எங்கே சாப்பாடு எடுக்கவே இல்லை. 150 ரூபா எனக்கு பாஞ்சு தருவான் அவங்க. எனக்கு பாஞ்சு தருவான் எனக்கு. என்ன நாக்கு டேஸ்டா தானே கொடுக்கும். எனக்கு எவனும் பாஞ்சு தருவான். இப்போ நான் பிடிச்சிட்டேன். நான் என் பேஸை செஞ்சுட்டேன். நல்ல கேட்டிங்களா மக்களே? செல்லம் என்ன சொல்கிறாரு? வெக்கமே இல்லாமல் 10 லட்சம் மக்கள்கிட்ட காசு எடுத்து சாமானை வாங்கி போட்டேன்னு சொல்கிறாரு. ஏமா அப்பா விட்டு காசு 1 கோடியில் 1 ரூபா குறைஞ்சாலும் அது 1 கோடி இல்லை. பள்ளி மூட்டையில் நீங்கள் 1 ரூபா போட்டாலும் அதை பார்க்குறதுக்கு ஒரு கமிட்டி ஒண்டி இருக்கு. ஆனால் இவனுக்கு எந்த கமிட்டியும் இல்லை. இவன் இட்ட சட்டத்துக்கு செலவழிக்கலாம். இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மக்கள்கிட்ட காசுல தான். இனி வாழ போகிறது மக்கள்கிட்ட காசுல தான். இவன் பேங்க்ல சல்லி இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நேரத்தோடைய செல்லத்தை வந்து 2-3 தடவை சிஐடியாவில் வந்து தூக்கிட்டு போயிட்டிருக்கிறான். இப்போ நல்ல தெளிவாக தான் இருக்கிறான். எப்படி பார்த்தாலும் இவன் பிஸ்னஸ் சக்ஸஸ் தான். ஏண்டா ஒரு வேலையை காட்டி 10 பேத்திக்கிட்ட காசு எடுப்பான். அந்த வேலை நடக்கும். ஆனால் மற்ற காசு எல்லாம் இவனுக்கு தான். இதுதான் இவன் ஐடியா. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லான்னு சொல்லி சொல்லி சைதுபாவமாய் மக்களை நல்ல ஏமாற்றி வச்சுக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இப்போ இளிச்சவாயந்தான் இவங்க காசு அனுப்புகிறேன். நியாயங்கள் தெளிவாக நாளாகலாம். நான் யார் என்று அப்போது நீ காணலாம். குட் பை. நானும் தடை போடுவேன் நியாயங்கள் தெளிவாக நாளாகலாம். நான் பொதுத்தலம் என்று வந்தாலே ஒருவர் மீது அவதூறு வருவது ஒன்றும் புதிதல்ல. ஆனாலும் நம் மீது வரும் அவதூறுகளுக்கு நாம் சரியான முறையில் கண்ணியமான முறையில் பதிலளிக்க வேண்டியது நமது தலைமையாய கடமையாகும். ஆகவே சகோதரர் ஆசிஃப் அஸ்லாம் இந்த பதிவினை தவறாது பார்வையிட்டு மேலும் இந்த பதிவு அவர் பார்வைக்கு செல்லும் வண்ணமாக அதிகம் ஷேர் செய்து விடுங்கள். மேலும் இந்த பதிவை அவர் பார்த்துவிட்டு தயவு செய்து அவர் இதற்கான விளக்கத்தினை கொடுப்பதே மிகச் சிறந்தது. இல்லை என்றால் அப்பாவி மக்களின் பார்வையில் நீங்கள் உண்மையில் ஓர் பிழையானவர் என்று காட்சி பிம்பம் தெரியலாம். அல்லது நீங்கள் உண்மையிலேயே இது போன்ற தவறான செயல்களில் ஈடுபடவில்லை என்பதை உறுதிப்படுத்துங்கள். இல்லை என்றால் இதன் விளைவாக அதிகப்படியான பொதுமக்களே பாதிப்படைகின்றார்கள். மேலும் நிறைய தனவந்தர்கள் அவர்களின் செல்வங்களை அமானிதமாக உங்களிடம் ஒப்படைக்கின்றார்கள். அதற்கு நிச்சயமாக நீங்கள் பதிலளிக்கத்தான் வேண்டும் சகோதரரே. கண்ணியமான முறையில் இதற்கு சிறந்த பதிலை நீங்கள் வழங்குங்கள்.